அடுத்து, டேய் ஏதாவது பேசணும்னு பேசாதடா, 100 ஆண்களுக்கு நடுவில் ஆடினா என்னடா தப்பு இருக்கு, கிறுக்கு பூ போட்டு ஃபயர் விட்டுருக்காப்புல மாதிரி பேசாதடா. அவங்க இன்னும் உணரவே இல்லைங்க. டேய் இது தப்புடா, இது இது வேறடா. அந்த பெண் அப்படின்ற ஒரு 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 ஒன்று வந்து ப்ராஜெக்ட் இல்லை, ஒரு ப்ரொடெக்ட் இது இல்லை, ப்ராடக்ட் இல்லை. அவளும் ஆணை போலவே சதை ரத்தம் உணர்வுகள் கொண்ட உன்னை மாதிரியே ஒரு ஆள். அவளை மட்டுமே நீ காட்சிப்படுத்திட்டு இருக்க. ஒன்று மது பணம் அந்த அடுத்த கேட்டகரியில் பெண்ணை வைக்கிறான். அப்படி வைக்கக்கூடாதுடா, அது வேறடா, அது தப்புடான்னு சொன்னா நான் சொல்றது அவங்களுக்கு புரியவே இல்லை. கடைசி வரைக்கும் அவங்களுக்கு புரியவே இல்லை. ஒரு பெண் 100 ஆண்களோட வேலை பார்க்கறது கேவலன்னு பேசுறீங்க. டேய் சங்கி, நீ வேலை பார்க்குற இடத்துல கூட 4 ஆம்பளை 1 பொண்ணு இருக்குன்னு இங்க அலுவலகத்தை சொல்றான். டேய் தற்குறி பயலே, ஒரு அலுவலகத்துல ஒரு பெண் வந்து வேலைக்கு வரானா அது வளர்ச்சி. இங்க சமமா இருக்கணும்னு கூட நீ வாதம் வைக்கலாம். நீங்க 4 பேர் இருக்கீங்க, இன்னும் 4 பெண்களை சேர்த்தாதானடா சமம், அப்படி கூட நீ வாதம் வைக்கலாம். அதை விட்டுட்டு 4 பெண்கள் வைக்கிறதும் ஒண்ணு, அப்ப நீயும் அப்படித்தானே இருக்க அப்படிங்க. டேய் அந்த பாடல் வரிகளும் அந்த அந்த காட்சிகளும் எதை உணர்த்தும்? சின்ன பையனுக்கு எதை உணர்த்தும்? அப்ப பொண்ணுனா இப்படிதான், பொண்ணை நம்ம இப்படிதான் பார்க்கணும், பொண்ணுனா இப்படியான ஆள் தான் அப்படின்னு தான் உணர்த்தும். ஆனா அது அவனுங்க புரிஞ்சுக்கல.